ரியல் புஷ்பா அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து துப்பாக்கி வச்சிருக்கதாகவும் அதை வைத்து மிரட்டுவதாகவும் என்னை வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு என்னுடைய வீட்டு டோரை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து நைட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு பால் அடைந்த பழைய ஸ்டேஷன்னு ஆவடி டேங்க் ஃபேக்டரி ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுட்டாங்க. 9 to 10 மணிக்கு எல்லா ஆஃபீஸர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே கேட்ட கேள்விகள், முதல் கேள்வியே 2013 இருந்து என்னுடைய லைசன்ஸுக்குன்னு ஆல் இண்டியா லைசன்ஸ் 2 கண்ணுமே, அந்த 2 கண்ணும் கொடுத்துருங்க சார். கன்று இங்கே இல்லை, எனக்கு நாகாலாண்டில் இருக்குது, என்னோட லைசன்ஸ் ஆல் இண்டியா லைசன்ஸ் அங்கே இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ சரண்டர் பண்ணலன்னா உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் உங்கள் பையன் பேர்லேயும் 1/2 கிலோ கஞ்சா வச்சு கேஸ் போட்டுருவோம். மத்தியில் இருந்து நமக்கு தர வேண்டிய நிதி, எய்ம்ஸ், இது போன்ற திட்டங்கள் மக்களுக்கு வராமே இருக்கிறதால தான் பாரதிய ஜனதா மீது தமிழக மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. வாக்குகள் வந்து தாமரை என்ற ஒரு சின்னத்துக்காக விழுந்த வாக்குகள், தலைவர் அண்ணாமலைஜியின் கடுமையான உழைப்பால் கிடைத்த வாக்குகள், வினோத் பி செல்வம் அவர்களின் கடுமையான உழைப்பு. தாமரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக இன்னைக்கு கொண்டாடக்கூடிய வெற்றி வந்து ஒரு கேவலமான ஒரு வெற்றி. உங்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் உண்டான கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. என்னை தொட்டவனை ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை. அவர் நீங்கள் போட்ட அந்த ட்வீட் போட்டு ஒரு சில நாட்கள்லேயே சவுக்கு சங்கர் கைது பண்ணுறாரு. ஏங்க சவுக்கு சங்கர் எல்லாம் வந்து அவரை எந்த அளவுக்கு எதிர்த்தனோ 1/2 கிலோ கஞ்சா வச்சப்போ முதல் ஆளாக அவருக்கு ஆதரவு தெரிவிச்சது நான் தான். சில விஷயங்கள் கேட்டாரு, அதை நான் தவிர்த்து வந்துட்டேன். இத்தனை முறை சிறைக்கு சென்ற சவுக்கு சங்கரும் இந்த முறை சிறைக்கு சென்ற சவுக்கு சங்கரும் வேறு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணல் காணும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் KR வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் பணியெல்லாம் முடிஞ்சீங்க? நல்லா இருக்குங்க சார். தேர்தல் பணியெல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து பிரதமர் பதவி ஏற்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? KR வெங்கடேஷ் அப்படின்னு எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. ஆனால் ஊடகங்கள், மற்ற அணிகள் எல்லாருமே ரியல் புஷ்பா அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்க. ஏன் சார்? யார் எனக்கு முன்னாடி யாரும் எதுவும் சொல்கிறதில்ல, பின்னாடி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான நிறைய பேர் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அப்படியே அவங்க நினச்சிட்டு போட்டோமே. அந்த ரியல் புஷ்பானா 2026 எங்கள் தலைவரோடைய களம் காணும் போது அசம்பிளியில் போகும்போது அன்னைக்கு அதோட ரிலீஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரியல் புஷ்பா அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து துப்பாக்கி வச்சிருக்கதாகவும் அதை வைத்து மிரட்டுவதாகவும் அந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் கேள்விப்படுறேன். அதாவது ஒரு விஷயம், இதை நான் நிறைய இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கேன். என்னென்னா, நான் 2013 என்னுடைய லைசன்ஸுக்குன்னு ஆல் இண்டியா லைசன்ஸ் 2 கண்ணுமே, 2 துப்பாக்கியுமே லைசன்ஸ். அதை வந்து கடந்த முறையே நான் சொல்லியிருந்தேன். என்னை வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு என்னுடைய வீட்டு டோரை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பகலெல்லாம் வந்து தனியாக சுற்றிட்டு இருந்தேன். நான் வந்து செல்ஃப் டிரைவில் போயிட்டு இருந்தேன். எனக்கு செல்ஃப் டிரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் திடீர்னு நைட்டு வந்து 10:30 மணிக்கு காரில் நான் வந்துட்டு பார்க்கிங்கில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 12 மணிக்கு ஃபுல்லாக போலீஸு, ஒரு 80க்கும் மேற்பட்ட போலீஸு, ஜேசி டிசி தலைமையில், ஏசி தலைமையில் நிறைய பேர் வந்து இது பண்ணி வீட்டை வந்து இது பண்ணி நைட்டு கொண்டு போயிட்டாங்க. என்ன நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணாமலை தலைவருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க மாதம், நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அப்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கைது பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு தேவைகள் அவங்களுக்கு இருந்திருக்கு, கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்து டிசி லெவலில், அதுக்கும் மேலே உள்ள லெவலில் உள்ளவங்களாம் வந்து ஒரு தனியாக, நான் பட்டாபிராம் ஸ்டேஷனில் நைட்டு 2 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது, மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட்டாபிராம் ஸ்டேஷனில் நைட்டு 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பட்டாபிராம் ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு காலையில் 6 மணிக்கு வேகமாக டெம்போ ட்ராவலரில் கொண்டு போயிட்டு போலீஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பால் அடைந்த பழைய ஸ்டேஷன்னு ஆவடி டேங்க் ஃபேக்டரி ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுட்டாங்க. அங்கே ஒரு 10 மணிக்கு எல்லாமே அசம்பிள் ஆகிட்டாங்க.
9:30 to 10 மணிக்கு எல்லா ஆஃபீஸர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 டிசி அவங்க இவங்க எல்லாம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏடிசி அவங்க எல்லாருமே கேட்ட கேள்விகள் முதல் கேள்வியே இந்த நான் இன்னைக்கு வந்து மாற்றி சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள் இதெல்லாம் கேட்டோமாங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி உங்கள் மேலே என் மேலே நடவடிக்கை. அவங்க கேட்ட ஒரே கேள்வி, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அண்ணாமலைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க மாதம். அப்போ வந்து இது வந்து ஒரு ஆளுங்கட்சினால அடக்குமுறையாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இது அடக்குமுறை தானே. நீங்கள் வந்து பகலெல்லாம் வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சி வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு 41 நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், என் மேலே ஒரு வழக்குகள் கொடுத்துருந்தா, இல்லை என் மேலே ஒரு சந்தேகத்தின் பேர்லையோ ஏதோ ஒன்று ஒரு 41 நோட்டீஸ் கொடுத்து என்னை விசாரிச்சிருக்கலாம். இந்த துறை ரீதியான நடவடிக்கை வந்து அவங்க வந்து என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கலாம். ஆமாம், சம்மன் ஆகுனா நீங்கள் ஆக போகிறீங்க. நான் ஓடி ஒளியக்கூடிய கேரக்டர் கிடையாது. பப்ளிக்கில் வந்து நான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன், எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்து 80க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து என்னோட வீட்டை உடைச்சி என்னை உள்ளே அரெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது? சரி, பட்டாபிராம் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனீங்க, ஆவடி ஏசி வந்து விசாரிக்கிறாரு, இவங்க வந்து விசாரிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரே பரபரப்பாக கொண்டு போகிறீங்க. மறுநாள் காலையில் என்னை வந்து அந்த 2 கன்னும் கொடுத்துருங்க, உங்களோட 2 கன்று கொடுத்துருங்க. சார் கன்று இங்கே இல்லை, எனக்கு நாகாலாண்டில் இருக்குது, என்னோடய லைசன்ஸ் ஆல் இண்டியா லைசன்ஸ் அங்கே இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ சரண்டர் பண்ணலன்னா உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் உங்கள் பையன் பேர்லேயும் 1/2 கிலோ கஞ்சா வச்சு கேஸ் போட்டுருவோம். உங்களை அடக்குமுறை பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டு அப்போ மருத்துவம் படிக்கும் என்னுடைய பையனை நான் யோசிப்பேன்னா, என்னுடைய ஃபேமிலியை யோசித்த ஒரே காரணம், பரவாயில்ல இதுக்கு மேலே வந்து குடும்பத்தை மீறிய ஒரு இது வந்து நமக்கு என்ன இருக்குது. உடனே வீட்டுக்கு வந்து என் கையில் வீடியோ இருக்குது. இந்த அச்சுறுத்தல் எல்லாமே நீங்கள் பாஜக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு தான் என்னோட கன் எல்லாத்தையுமே சரண்டர் கொடுக்குறேன். 2 கன்னையும் சரண்டர் கொடுக்குறேன். என் வீட்டில் வச்சு நான் வீடியோ வச்சுருக்கேன். ஓகே, நான் சரண்டர் பண்ண வீடியோ வச்சுருக்கேன். சார் இவங்க மேலே தப்பு இல்லைன்னா என் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போன டிவிஆரை ஏன் இன்னும் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க? கோர்ட்டில் பல முறை நான் வந்து சொல்லியும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஏன் என்னோட டிவிஆரை கொடுக்க மாட்டேன்றாங்க? இவங்க வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க. அந்த நோக்கம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆச்சு. என் மேலே வந்து இப்போ கள்ளத்துப்பாக்கி அது இதுன்னு ஏதோ போட்டாங்க. கள்ளத்துப்பாக்கி இருந்திருந்தால் என் மேலே கேஸ் போட வேண்டியது என்ன கள்ளத்துப்பாக்கின்னு? ஏன் நல்ல துப்பாக்கியை கொண்டு போய் கள்ளத்துப்பாக்கியை காட்டுறீங்க? சரி, என்னுடைய கன்று வந்து நான் இந்த 13 ஆண்டு காலங்களில் நான் எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேனா, ஃபயர் பண்ணியிருக்கேனா, பொது வழியில் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கேனா? அவங்க போட்ட அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் எஃப்ஐஆர் 22ஆம் தேதி அவங்க போடுற கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறது எனக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பார்ட்டி குடுக்கல் வாங்கல் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, இன்னொரு பார்ட்டி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மே 22ஆம் தேதி. ஜூன் 10ஆம் தேதி, இந்த ஜூன் 10 வருதுலையே போன வருஷம், அந்த ஜூன் 10ஆம் தேதி ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகிறாங்க. யார் இது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் வெங்கடேஷ் கூட எங்களோட காமன் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் ஒன்றாவே இருந்தாலுங்க, கூப்பிட்டு பேசணும். அப்போ வந்து வெங்கடேஷ் கூப்பிட்டு பேசினாரா? பிஜேபியில் இருக்க அந்த வெங்கடேஷா? அவர் மேலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அவங்கள தூண்டு, ஆனால் நீங்கள் பேக் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள மிரட்டி கம்ப்ளைண்ட் வாங்கி ஜூன் 10ஆம் தேதி ஈவினிங் வாங்குறாங்க. அன்னைக்கு நைட்டே என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வாங்கினது எப்போ வாங்கினதா காட்டுறாங்க, மிரட்டினதா எப்போ? மே 22ஆம் தேதி. என்ன பண்ணாங்க இத்தனை நாள்? அதுக்கு உண்டான அந்த மே 22ஆம் தேதி நான் எங்கே இருந்தேன்? கேடி ராகவன் அண்ணன் கேடி ராகவன் வீடு, எங்கள் பார்ட்டியில் மூத்த ஒரு நிகழ்ச்சி பங்கேற்கிறதுக்கு அவருடைய வீடு கிரகப்பிரவேசம். அதில் போனேன். அங்கே இருக்க ஃபோட்டோஸ் இருக்குது, என்னோடய லொக்கேஷன் இருக்குது, என்னோடய டோல் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. பியூராக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வஞ்சன்ஸான ஒரு கேஸு. என்னை அடக்குமுறைக்கு பண்ணி என்னை வந்து ஒரு இதுக்கு பண்ணணும்னு நினச்சாங்க. ஜெயிலில் இருக்கும் போது பல முறை வந்து திமுகவுக்கு வாங்க அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி நான் வந்து மோடிஜியை பார்த்து, அண்ணாமலைஜியை பார்த்து, என்னை வினோத் பி செல்வம் அவர்கள் கொண்டு போய் இந்த கட்சியில் இணைச்சார். அந்த தலைமையின் கீழே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் இந்த கட்சி என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த கட்சியில் தான் பயணிப்பேன். ஓகே சார், எத்தனை அடக்குமுறையும் எதிர்கொள்வேன். இப்போ நீங்கள் வினோத் பி அவங்க சொன்னதால் இப்போ மத்திய சென்னை உற்று நோக்கப்பட்ட தொகுதியாக பார்க்கப்பட்டது. அந்த தொகுதியில் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் பக்கபலமாகவும் இத்தனை லட்ச வாக்குகள் அவருக்கு சேகரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கிறதாகவும் வட்டாரங்கள் பேசப்படுது. இது உண்மைங்களா சார்? அதாவது வாக்குகள் வந்து தாமரை என்ற ஒரு சின்னத்துக்காக விழுந்த வாக்குகள்.
தலைவர் அண்ணாமலைஜியின் கடுமையான உழைப்பால் கிடைத்த வாக்குகள், வினோத் பி செல்வம் அவர்களின் கடுமையான உழைப்பு. அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் வேலை செஞ்சேன். அதில் அப்பயும் அடக்குமுறைகளை நிறைய சந்தித்தேன். அடக்குமுறைகள்னால் வந்து நீங்கள் ஆமாம் கேட்கலான்னு வந்து அந்த டைமில் தேர்தல் பறக்கும் படையினர் வீட்டை சோதனைத்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து இதில் லோக்கல் போலீஸையும் வச்சு சோதனை போட்டதும் மட்டும் இல்லாமல் எனக்கு சேப்பாக் நான் வந்து எக்மோரில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன், எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கேன். அங்கே வந்து ஆவடி சிசிபிலேருந்து ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் ஆஜர் ஆகணும்னு. சரி, அது முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரேன் 12 மணிக்கு ரெடில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சம்மன் வச்சு நிற்கிறாங்க. உலகத்தில் எங்கேயாவது நடக்குமான்னு பாருங்கள். இத்தனைக்கும் பெயில் எடுத்த கேஸுக்கு எல்லாத்துக்கும் எலெக்ஷன் இருக்கிறதே 1 வீக் தான் இருக்குது. எப்படியாவது என்னை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், காலையிலேருந்து சாயந்தரம். மறுபடியும் வந்து இதெல்லாம் ஒரு அடக்குமுறையாகவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து வீடை ரைட் பண்ணாங்க, வீடை ஃபுல் ரைட் பண்ணாங்க. என்ன சிக்க போகுது நம்ம வீட்டில்? ஒவ்வொரு முறையும் இவங்க இது ரைடு புதுசு ஒன்றும் நான் சந்திக்கிறது கிடையாது. அதிமுகவில் இருக்கும் போதும் நான் ரைடை சந்தித்தேன். நான் எல்லா ரைடையும் பார்த்துட்டு தான் இங்கே உட்காந்துருக்கேன். எந்த ரைடுக்கும் எதுக்கும் வந்து அஞ்சியோ அடிபணிஞ்சோ என்னை பணிய வைக்க முடியாது. அப்படி பணிய வைக்கணும்னு நினச்சா அது என்னுடைய ஒரு மரணத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். இவங்க அவ்வளோத்தையும் பண்ணாங்க, அவ்வளோத்தையும் செஞ்சாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு என்னை எலெக்ஷனுக்கு முத நாள் என் வீட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை தட்டி மறுநாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் எலெக்ஷன். எவ்வளோ வேலை இருக்கும் போலீஸுக்கு? இங்கே எதுக்கு 10 போலீஸை போட்டு? அதாவது நீங்கள் அச்சுறுத்தலாக இருக்கீங்களா அரசுக்கு, இல்லை அரசு உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு? நான் அரசுக்கு எப்பவுமே அச்சுறுத்தல் இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி எலிமெண்ட் கிடையாது, நான் ஒரு ரவுடிகளை ஊக்குவிக்கிறவனும் கிடையாது. நான் ஒரு தேசிய கட்சி பின்னாடி வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பின்னாடி வந்து இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு படுத்தணும்னு சொல்லிட்டு கேஆர்வி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அதில் என்னால் முடிந்த உதவிகளை, இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். மற்றபடி எனக்கு வந்து ரவுடி எலிமெண்ட்ஸை உருவாக்கி நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னுடைய எந்த கேஸ்லேயும் நான் A1 கிடையாது. நான் நான் வந்து இது வரைக்கும் ஒருத்தரை வெட்டினேன், குத்தினேன், ஒருத்தரை வந்து காசை வந்து மிரட்டி வாங்கினேன். என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ட்ரிங்க் பண்ணது கிடையாது, சீட்டு விளையாண்டது கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸே கிடையாது. எனக்கு வந்து காத்தாடி விட்டது கிடையாது, கோலி விளையாண்டது கிடையாது, இதெல்லாம். ஆனால் சீட்டு விளையாடவும் குடிக்கவும் 2000 நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஹோல்டர். இன்னைக்கு 30% ஸ்லாட்டில் இருக்கேன். சீட்டு விளையாட காசு கேட்டேன்னு 200 ரூபா, சீட்டு விளையாடவும் குடிக்கவும் காசு கேட்டேன்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். எத்தனை முறை வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டை ஓப்பன் பண்ணி, எனக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நான் ரவுடி கிடையாது. என் மேலே நான் என்ன வந்து கொலை குற்றவாளியா, இல்லை வந்து ஒரு கொலை முயற்சி வழக்குகளில் இருக்கேன்னா எதுக்காக என் மேலே ஹிஸ்ட்ரி ஷீட்டை ஓப்பன் பண்ணுறீங்க? ரவுடி எலிமெண்ட் யாரு? ரோட்டில் இன்னைக்கு எத்தனை பேர் கத்தியும் கஞ்சாவையும் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே ஓப்பன் பண்ணு, அவன் மேலே அடக்குமுறைகளை கொண்டு வாங்க. காவல்துறை அவங்க மேலே கவனத்தை செலுத்துங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மேலே வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறவங்க மேலே, மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க மேலெல்லாம் அடக்குமுறையோ ஆணவத்தையோ வச்சு அடிபணியணும்னு நினைக்காதீங்க. அது அடிபணியவே மாட்டாங்க. இதனை தொடர்ந்து உங்களை வந்து திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இந்த இடைக்கட்ட காலத்தில் வினோத் பி சேலத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது இரண்டுக்கும் உள்ள பணிகள் என்ன சார்? அப்படி நீங்கள் பார்த்தா வந்து நிறைய பேர் பொறுப்பாளர்கள் வந்து மாறி மாறி ஒர்க் பண்ணாங்க. ஓகே. தலைவருடைய பாசத்தால், அண்ணாமலைஜி பாசத்தால் தலைமையில் மாநில தலைமையில் இருக்கிற ஒரு சிலர் போய் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சிலர் மதுரையில் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சிலர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சிலர் நீலகிரியில் ஒர்க் பண்ணாங்க. ஒருத்தரை சார்ந்துன்றதெல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் அடிமட்ட தொண்டன் அவனுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு இந்த தொகுதி திருவள்ளூர் பிடிக்காத தொகுதியெல்லாம் கிடையாது, பிடிக்காத கேண்டிடேட்லாம் கிடையாது. அவரும் என்னுடைய சகோதரர் தான், அவரும் என்னுடைய நண்பர்கள் தான். இந்த தொகுதி இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாத சில வெற்றிகளை தான் கொண்டு வந்திருக்கு. கூட்டணி தேமுதிக அதிமுக 3வது இடத்துக்கு தான் தள்ளி 2வது இடத்துல பிஜேபி வந்திருக்கு. இது வந்து நீங்கள் நான் ஒர்க் பண்ணதுனால தாமரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் திமுக இன்னைக்கு கொண்டாடக்கூடிய வெற்றி வந்து ஒரு கேவலமான ஒரு வெற்றி.
இருந்தாலும் அவங்க 40க்கு 40 40 நீங்க ஜெயிச்சுட்டு போன முறை அவங்களுடைய ஓட்டு சதவீதம் நீங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த முறை கிட்டத்தட்ட 6.5% அவங்க இழந்திருக்காங்க. அப்ப நீங்க அவங்க கொண்டாடப்படக்கூடிய வெற்றியா? அவங்களுடைய வெற்றி கூட்டணிகளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய வெற்றி அப்படி கிடையாது. இல்லை சார், அவங்களோட வெற்றியை என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல மோடியோட எதிர்ப்பாளையாக தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் கிடையாது. நீங்க எங்க தலைவர் முந்தா நாள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, கவனிச்சிங்க. நான் வந்து எங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, 6 முறை 7 முறை எங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, எங்க அப்பா வந்து சிஎம் கிடையாது, நான் குப்புசாமியினுடைய மகன், விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயம் செய்யக்கூடிய மகன், அவர்கிட்ட இருந்து நாங்க படிப்படியா தான் முன்னேறி வர முடியும், நாங்க படிப்படியா தான் வந்து ஜெயிக்க முடியும், எடுத்த உடனே நாங்க வந்து போய் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகிட முடியாது அப்படின்னு வந்து சொன்ன அண்ணாமலைஜியினுடைய கருத்து இந்த இடத்துல உங்களுக்கு உதாரணமா இருக்கும். இன்னைக்கு 40 சீட்டு ஜெயிச்சாங்க. எத்தனை ஆண்டு காலங்கள்? 40 சீட்டு ஜெயிச்சாங்க, 50 சீட்டு. இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு இப்போ அசம்பிளிக்கே போவாத ஆள் தானே கருணாநிதி. தலைவர் கருணாநிதி ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, கடைசி வரைக்கும் அசம்பிளிக்கு போனாரா? மைனாரிட்டியாவே தான். அப்புறம் இது எலெக்ஷன்றது வெற்றி தோல்வி. இன்னைக்கு நாங்க 4.5% இருந்து 12% தொட்டு இருக்கோம்னா அது எங்களுடைய வெற்றி. 2026 நீங்க பார்க்க தான் போறீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற ஒரு ஆட்சியை பார்க்க தான் போறீங்க. அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது சொன்னாங்க பாருங்க, எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இருக்கும்னு. ஆனா அந்த 100 ஆண்டுகளை வந்து இன்னைக்கு பொய்யாக்கிட்டு உக்காந்துருக்காங்க இவங்க. அவங்க வந்து அழகா வந்து ஒரு இதை உருவாக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த கட்சியில டிராவல் பண்றது எனக்கு விருப்பம் இல்லாமல தான் நான் வந்து தலைவர் பின்னாடி வந்தேன், அண்ணாமலைஜி பின்னாடி வந்தேன். இவங்க இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிற இடத்தை விட 2026 ஒரு மிகப்பெரிய சகாப்தம், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை இந்த பாரதிய ஜனதா தாமரை இங்கு மீண்டும் சொல்கின்றோம், மலர்ந்தே தீரும். தலைவர் சொன்ன வழியிலே தான் நீங்களும் சொல்றீங்களா? அவங்க நாங்கள் இப்போ பூனையா இருக்கோம், கூடிய சீக்கிரம் 2026 யானையாக மாறுவோம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து நீங்கள் காலைல ஒரு ட்விட் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு வருது. மாதவரத்தில் மக்கள் நலப்பணிகளை தொடரலாமா, மாதவரம் இல்லம் நோக்கி நலத்திட்டங்களை தொடங்கலாமா அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நிறைய அசம்பிளி இதுல வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து 2ஆம் இடம் பிடிச்சு, அதுல வந்து திருவள்ளூர்ல வந்து மாதவரம் தொகுதி 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு அசம்பிளியில. அப்போ வெறுப்பின் குரல் ஓங்குகிறது. மக்கள் வந்து 2 பேரையும் நிராகரிப்பதற்கு தயாராயிட்டாங்க. அந்த 2 பேரை நிராகரிக்க தயாரானதுனால தான் இன்னைக்கு 2ஆம் இடம் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல மீண்டும் மக்கள் நல திட்டங்களை நாங்கள் கொண்டு போய் இல்லந்தோறும் எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த தொகுதி 100% இல்லை 200% நாங்கள் அசம்பிளி மாதவரம் தொகுதி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பாரதிய ஜனதா தொண்டனும் தமிழகம் முழுக்க இதே கான்செப்டில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் 2026 மிகப்பெரிய ஆளுமையுடன் மிகப்பெரிய மெஜாரிட்டியுடன் இங்கே ஆட்சி புரிஞ்சு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தாமரை மட்டும்தான் இங்கே ஆட்சி புரியும் என்றதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. சரிங்க சார், இதனை தொடர்ந்து மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறது என்னன்னா, தமிழகத்தில் இருக்க தலைவர்களும் சரி, வளர்ந்து வரும் தலைவர்களும் சரி, தமிழக மக்களுக்கு நல்லா செய்யணும் தான் நினைக்கிறீங்க. அதோட வெளிப்பாடாக தான் உங்களோட பதில் இருக்கு. ஒன்லி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பொலிட்டிஷியன் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான்னு சொல்லுங்க. சரிங்க சார், நீங்க பொலிட்டிஷியன் மொத்தமா சொல்லாதீங்க. இல்ல நீங்க பாரதிய நாங்க 500 கோடி 1000 கோடி லட்சம் கோடின்னு எந்த பொலிட்டிஷியனும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் கூட பெரிய சொத்துக்கள் எதுவும் கிடையாது. எங்க நரேந்திர மோடி கிட்ட இன்னைக்கு அவர்கிட்ட என்ன இருக்குன்றீங்க? நாளைக்கு அவர் போய் இமாலயால போய் கம்முன்னு உட்காந்துருவாரு. நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுனால தான் இன்னைக்கும் இந்த கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால நல்ல பொலிட்டிஷியன் வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு சிலர் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க.
காலப்போக்கில் அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அது? சரி, இந்த அதுதான் இருக்கட்டும். பாரதிய ஜனதா தலைவர்களும் வளர்ந்து வர தலைவர்களும் தமிழகத்துக்கு நல்லது செய்யணும், அதை குரல் தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இது மட்டும் இல்லாமல் மத்தியில் இருந்து நமக்கு தர வேண்டிய நிதி, எய்ம்ஸ் இது போன்ற திட்டங்கள் மக்களுக்கு வராமே இருக்கிறதால தான் பாரதிய ஜனதா மீது தமிழக மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க சார். 3 நாளாக போயிட்டு இருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டே இருக்கீங்க. தம்பி போடுறா 40 சமோசாவா அப்படின்னு. என்ன அர்த்தம் அது? அங்கே போய் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? 40 எம்பி நீங்கள் பாமகவில் கூட எம்பிக்கள் இருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? ரயில்வேல எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு பாமக அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? புதிய திட்டங்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க? ஒரு எம்பியினுடைய வேலை என்ன? இந்த எம்பி இதுக்கு முன்னாடி இருந்தார் ஜெயக்குமார், ஏன் இந்த முறை அவருக்கு சீட் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர், அவரும் எந்த கல்யாணமும் பண்ணிக்காம ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? சீட் கொடுக்கல? நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து இன்னைக்கு இந்த இருக்கிற ஜெயக்குமாரை வந்து கோயம்பேடு பஸ்ஸில் ஏற்றுங்க, ஏற்றி ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி நடக்க சொல்லுங்க, நார்மல் ஒரு வேஷ்டி சட்டையை போட்டு. அந்த ஜெயக்குமாரை யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. ஏங்க, மக்கள் பிரதிநிதியாக வர்றவன் மக்கள் பணிகளை செய்யணுங்க, மக்களுக்கான தொடர்பில் இருக்கணுங்க, மக்களுக்கான திட்டங்களை இருந்துக்கணுங்க. இந்த எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க போயின்னு கேட்டிருந்தாரு. முன்னாடி பேசின வீடியோ அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே இவனுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஏன் சார் நம்ம மக்களால் நான் சொல்லலை இதை, நான் சொல்லலைங்க. அந்த கட்சியில இருக்க துரைமுருகன் சொல்றாரு, இவனுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவன் போய் மேலே உட்காந்துட்டு அவங்க பேச பேச இப்படியே பார்த்துட்டு இருப்பான். எப்படி கட்டியிருக்கான் இவ்வளோ பெரிய? அதுவும் இப்போ எங்கள் நரேந்திர மோடி எங்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்டியிருக்க பார்லிமெண்ட்லாம் அது வந்து பிரிட்டிஷ்காரன் எப்படி கட்டியிருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி போய் உள்ளே பார்த்தாங்கன்னா இவ்வளோ கலை நயத்தோடு வந்து கட்டியிருக்காங்களா, அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு பில்லர் கூட இல்லாமல் கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வருவான், வெளியே வந்துட்டு என்னாச்சு வீட்டில் வயக்காட்டில் வேலை நடந்ததா, அது நடந்ததா, இதை பற்றி தான் கேட்பான். இவனுக்கு இந்த எம்பி இங்கேருந்து போகிறவன் என்ன, இதுதான் இந்த 40 எம்பியும் செய்ய போகிறாங்க. இல்லை மக்களுக்கான திட்டங்களை எந்த எம்பி இது வரைக்கும் ரோட்டில் உட்காந்து மக்களுக்காக போராடி இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள்? இந்த கடந்த 5 ஆண்டும் சரி, இல்லை சரி இனிமேலும் சரி பார்க்க தானே போகிறீங்க. சரிங்க சார், அதனை தொடர்ந்து எல்முருகன் அவர் இணையமைச்சராக பதவியேற்று தான் வந்தார். அவர் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்க? ஏன் என்ன செய்யலைன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க சார், மக்களுக்கு நீங்கள் அவர் மக்களோட தொடர்புலேயே இருந்தார் கடைசி வரைக்கும் மக்களோட தொடர்புலேயே இருந்தார். நீங்கள் ஒரு கட்சிக்காரனை கூட சந்திக்காத ஆளுங்க இந்த ஜெயக்குமார் முன்னாள் எம்பிலாம். அவங்களுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளை கூட சந்திக்காத ஆளு. மக்களை விட்டுருங்க, மக்கள் பிரதிநிதின்றதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் கூட ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஃபோட்டோ போட்டு டிஜிட்டல் போர்டு வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வர்றதா எம்பியோட வேலை? பார்ட்டி மேலே இருந்து ஃபண்டை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் போய் இதை எடுத்து பாருங்கள், ஜெயக்குமாருடைய ஃபண்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காரா, ரிட்டர்ன் கொடுத்துருக்காரான்னு கேளுங்க. கேளுங்க, அந்த மாதிரி நடந்திருக்கா சார்? பின்ன நீங்கள் கேளுங்க, போய் பாருங்க. நீங்கள் ஃபண்டு யூஸ் பண்ண, ஏங்க பிரதமர் யாருன்னே தெரியாத ஆளுங்க இவர் பிரதமர் அதானின்னாருங்க ப்ரெஸ் மீட்டில். அப்படி ஒரு எம்பியை தாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ மறுபடியும் அதே தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டையும் சேர்த்து வளம் வளர்ச்சி என்ற பாதையில் கொண்டு செல்லணும்னு நினச்ச எங்கள் நரேந்திர மோடிக்கு தவறு. நாங்கள் தான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வினோத் பி செல்வம் மோடிஜி அவர்களே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் வந்து நான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க முடியல அப்படின்னு. அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவர் என்கிட்ட பேசின பர்சனலாக, ஆனால் இந்த நம்ம ஜெயிச்சிட்டோன்னானே தொகுதி முழுக்க இதெல்லாம் பண்ணணுன்னே, இதில் என்னென்ன லேடிஸுக்கு தனியாக ஒரு ப்ளே கிரவுண்ட் உருவாக்கி தரணுன்னே, ஆனால் இந்த ஸ்கூலில் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணோன்னே, இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்யணும். அடுத்து ஒரு வாட்டி நம்ம வந்துட்டானே, அடுத்த 10 முறை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தானே அங்கே எம்பியாக இருக்கணும் அப்படி நினச்சி ஏங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானுங்க. உக்காந்து நீங்கள் எத்தனை முறை வாக்காளர்களை சந்திச்சார்? வினோத் பி செல்வம் அவர்களை எதிர்த்து நின்று பயத்தின் வெளிப்பாடாக ஒரு 5 முறை வெளியே வந்தார். அதுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு அமைச்சர் கூட வேலை செஞ்சதா, மக்களுடைய
அந்த தொகுதியினுடைய மத்திய சென்னையினுடைய வாக்களித்த மக்களினுடைய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ, ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு காது குத்துக்கோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கோ இதுவரை 5 ஆண்டு காலங்களில் கலந்து, இனிமேலும் கலந்து போறான்னு தெரியல, இனிமேலும் அவங்கெல்லாம் கலந்துக்கலன்னா இந்த மக்கள் வந்து அவங்கள வேற விதமாக தான், ஆல்ரெடி 6.5% 7% கம்மியாயிருச்சு. இனிமே மக்கள் வேற விதமாக பார்ப்பாங்க. இனிமேலும் தங்களை திருத்தி கொண்டு மக்களுக்கான திட்டங்களை இவங்க கொண்டு போய் சேர்க்கணும். அது இனிமேல் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்க சார். இதனை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் உண்டான கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அதை வந்து நாங்கள் பார்த்தோம். அதை வந்து நீங்கள் வேடிக்கையாக தான் கையாண்டீங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கோவப்பட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னை தொட்டவனே ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை. அவர் நீங்கள் போட்ட அந்த ட்விட் போட்டு ஒரு சில நாட்கள்லேயே சவுக்கு சங்கர் கைது படுறாரு. அவர் கைதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய தொட்டவர்கள் யாரும் வந்து நீண்ட நாட்கள் இறைவன் நிம்மதியாக விட்டதில்லைன்னு போட்டேன். என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இறை நம்பிக்கை ரொம்ப உள்ளாள். நீ என்ன விதைக்கிறையோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நீ என்ன விதைக்கிறையோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதை நீ வந்து நல்லதை கொடுத்தேன்னா நல்லதான் நடக்கும். நீ இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு விஷயத்தை 5 முறை நீ நல்ல விதமாக யோசிச்சனா, நீ நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு யோசிச்சனா, யாருக்கும் நம்ம கெடுதல் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சனா அதுதான் நடக்கும். நீ வந்து அடுத்தவன் கெட்டு போனோம், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. ஏங்க, என் வீட்டில் இருக்க டிரைவர் கூட தான் என் பேரை பச்சை குத்தி இருக்கான், 100 பேர் பச்சை குத்திட்டு சுற்றுக்கிறான். என் பேரை வந்து எல்லா லாரியிலையும் போட்டு வச்சுருப்பாங்க, கேஆர்வின்னு. அது அவனுக்கு பிடிச்சிருக்கான், அவன் போட்டிருக்கான். என் வீட்டில் உள்ளவன் என் ஃபோனில் டிஸ்பிளே எல்லாம் வச்சுருக்கான். அதுக்காக அவனுக்கும் எனக்கும் வேறு ஏதோ தொடர்பு இருக்குன்னு கேவலமாக பேசுனா அவனா ஒரு மனுஷனாங்க? அவர்லாம் அந்த மாதிரி பேச ஏங்க, சவுக்கு சங்கர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து, நான் வந்து அவரை எந்த அளவுக்கு எதிர்த்தனோ, 1/2 கிலோ கஞ்சா வச்சப்போ முதல் ஆளாக அவருக்கு ஆதரவு தெரிவித்தது நான் தான். கஞ்சா வியாபாரியா, எதுக்கு கஞ்சாவை போடுறீங்க? ஏன்னா என்னை மிரட்டின அதே விஷயம் எனக்கு நினைவு வந்தது. அந்த ஆதரவு நம்ம கொடுக்க தான் செஞ்சோம். ஆனால் இத்தனை முறை சிறைக்கு சென்ற சவுக் சங்கரும் இந்த முறை சிறைக்கு சென்ற சவுக் சங்கரும் வேறு. ஏன்னா இத்தனை முறை சிறைக்கு சென்ற சவுக் சங்கர் கிட்ட நிராயுத பாணியா இருந்தார். அரசாங்க வருமானம் பாதி, அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. பெரிய மீடியா பப்ளிசிட்டி இல்லை, பெரிய சொத்து பத்து சம்பாதிக்கல, மக்கள் ஆதரவு இருந்துச்சு. பெரிய சொத்து பத்து சம்பாதிக்கல. மக்கள் ஆதரவுலாம் என்னைக்கும் இருக்காது அவருக்கு. ஒரு நாளும் அவரெல்லாம் பொலிட்டிஷியன்லாம் வளர முடியாதுங்க. இல்ல பொலிட்டிஷியன் சொல்ல, நாங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கறதால தொடர்ந்து அவருக்கு மீடியா எல்லாமே ஆதரிச்சிச்சு. போன தடவை போராட்டங்க. ஆனா இந்த தடவை எல்லாரும் அவர் எதிர்த்ததா சொல்லுங்க. அவர் வந்து இந்த முறை அவருக்கு ஜெயில் போனார்ல, வசதி வாய்ப்புகள். அன்னைக்கு போகும்போது அவர்கிட்ட இனோவா கார் கிடையாது, அன்னைக்கு போகும்போது BMW கார் கிடையாது, பனையூர்ல வீடு கிடையாது. இந்த முறை ஜெயிலுக்கு போனார்ல, இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு போனப்ப இப்போ வரும்போது எல்லா பயமும் சேர்ந்து வரும். அடுத்த முறை நம்ம போய் ஜெயிலில், ஏன்னா நான் அனுபவிச்சவன். வசதிகள் இல்லாத போது நீங்கள் ஜெயிலில் 3 வேளை சோறு கிடைச்சா போதும், மறுபடியும் வந்து உடம்புல அந்த திமிரு ஆணவம் எல்லாமே வரும். சிறை வாழ்க்கையை ஒரு முறை வசதிகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கத்தல் கதறல் அதிகமாயிடும். அதுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் அவர்கிட்ட இல்லாதனால தான் பிடிச்ச 3வது நாளே அஃபிடேவிட் போட்டார். என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை அதை பண்ணுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தவறு தான், நான் பேசினது மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அந்த கதறல் வந்து அவருக்கு இனிமேல் ரொம்ப நினைவு இருக்கும். இனிமேல் அவருடைய பேச்சில் ரொம்ப தெளிவு இருக்கும். நீங்களும் சவுக்கு சங்கம் சந்திச்சதாகவும் பணம் பரிமாற்றம் ஏற்பட்டதாகவும் தவறு என்ன இருக்கு? பண பரிமாற்றம் என்ன? அவர் என்ன ரிசர்வ் பேங்கா? இல்ல, அந்த பண பரிமாற்றம் கிடைக்காததால் தான் அவர் உங்களை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. இருக்கலாம். அவர் வந்து ஒரு விஷயம் வந்து, இந்த பிரபஞ்சம் வந்து, இந்த உலகம் வந்து நெகட்டிவ் எதுவோ அதை தான் அதிகமாக பார்க்குது. என்னுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்காக கூட நான் அவரை நன்றி சொல்லலாம். அவரை சந்திச்சது வந்து வைரலாக போச்சுன்னா அதுக்கு நான் அவருக்கு நன்றி தான் சொல்லணும். மற்றபடி பணம் பரிமாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. சில விஷயங்கள் கேட்டார், அதை நான் தவிர்த்து வந்துட்டேன். அது வந்து பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஒரு சில ஆஃபீஸர்ஸை பற்றி, ஒரு சில இதெல்லாம் பற்றி கேட்டார். அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். நீங்கள் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி போகணுன்னா, பொலிட்டிக்கல் ரீதியாக சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் நியாயமாக இருக்கணும். எங்கள் தலைவர் வந்து அநியாயத்துக்கு துணை போக மாட்டார், நியாயத்துக்குன்னா சப்போர்ட் பண்ணுவார். 2026 களம் காணுங்கள். நாங்களும் காணுறோம் உங்கள் காலத்தை. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேறத்துக்கு வாழ்த்துக்கள் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.
2026 நிறைய சந்திப்பேன் உங்களோட நேர்காணலில். 2026 மாதவரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொகுதியாக வந்து தலைமைக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துட்டு உங்களை கண்டிப்பாக நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.